என்னமோ குற்ற வழக்கு மாதிரி பேசிட்டு இருக்கிற உதயநிதி, நாங்க என்ன கள்ளச்சாராயம் வாங்கி காசு வழக்கு வாங்கணுமா? இல்ல முன்ன மாதிரி கஞ்சா வித்து வழக்கு வாங்கணுமா? இல்ல திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ஆஸ்பத்திரி நடத்தி கிட்னி திருடி இருக்காம்பா, அந்த அயோக்கியனை போல கிட்னி திருடியாட நாங்க வழக்கு வாங்கணும். மக்களுக்கு போராடி வழக்கு வாங்கிய ஒரு மகனை, இந்த மண்ணின் மகனை நாங்கள் களத்திலே வேட்பாளராக நிறுத்திக்கிறோம். உதயநிதி வந்து நம்ம கிட்ட சொல்றா, வழக்கு குற்ற வழக்கு இருக்கான். உதயநிதி, குற்ற வழக்கு எங்கள் வேட்பாளர் மேல் இல்லை, உன் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார் வா, நீ நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் மர்டர் கேஸ் இருக்குடா. நீ நிறுத்திக்கிற சட்டமன்ற வேட்பாளர் மர்டர் கேஸ், திருட்டு கேஸ். நீ சரியான ஆளந்த மேல வழக்கு போடுறா, இல்லைன்னு வழக்கு போடு. நீ வழக்கு மர்டர் கேஸ் கொண்டு வந்து திமுக வேட்பாளர் போட்டிருக்கிற திருட்டு கேஸ் இருக்குது. இந்த வேட்பாளர் அறிவிச்ச பிறகு அங்க பெங்களூர்ல இருந்து செக் பவுன்ஸ் கேஸ்ல பிடிவாரண்ட் போட்டான். இந்த உதயநிதி பேசுற அதிமுக வேட்பாளர் மேல வழக்கு இருக்கான். ஏய், அதிமுக கேர மேல வழக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா அது மக்களுக்காக போராடி தன்னை இழந்து பெற்ற வழக்காகத்தான் இருக்கு. எங்க வேட்பாளர் மேல